ஒரு வீட்டில் மரணம் நடந்திருக்குன்னா அது விளையாட்டு விஷயம் கிடையாது. ஒருத்தர் வீட்டில் உள்ள இழப்பு. ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான்னா கொலைகாரன். அது ஒரு பாதிப்பு. ஒரு சமுதாய அவலங்களை பேசக்குள்ள நம்மளோட சொந்த கருத்து சுய கருத்தை அடித்து விட்றது. என்ன வேணால் போகும், தம்ப்ளைனில் வச்சா போகும்லாம் வைக்கக்கூடாது. நமக்கு ஒரு நேர்மை வேணும், ஒரு அறம் வேணும். இந்த வழக்கு என்ன அதுதான் பேசணும். மருந்தை ஊற்றிட்டு அதுக்கு பிறகு காரை ஓட்டிகிட்டு வருமா அந்த பொண்ணு? இது அவங்க வீட்டில் உள்ளவங்களை கேட்டாலே ஒத்துக்க மாட்டாங்க. யார் ரிதனையோட அப்பா அம்மாவே ஒத்துக்க மாட்டாங்க. அது மேலும் மேலும் அந்த மரணத்தை கொச்சப்படுத்தக்கூடாது. இறந்துட்டு அந்த பாப்பா இறந்துட்டு அந்த பாப்பாவோட வீடியோலாம் இப்போ வருது, அதாவது சோசியல் மீடியாவில் சுற்றுது. இறந்த பிறகு என்ன நடந்துச்சு விசாரணைன்னு ஒன்று இருக்குது. இப்போ கவின்குமார் தான் அக்யூஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு சொல்ல மாட்டேன். விசாரிக்கணும். விசாரணையில் எவ்வளோ விஷயங்கள் வந்து மாறி இருக்குது தம்பி. 30 வருஷம் கழிச்செல்லாம் போய் சுப்ரீம் கோர்ட்டில் விடுதலை ஆகிருக்கு வழக்கெல்லாம். கீழ்கோர்ட்டில் தண்டனை ஆகி ஹைகோர்ட்டில் தண்டனை, சுப்ரீம் கோர்ட்டில் விடுதலை ஆகிருக்கு. அப்புறம் இங்கே கொடுத்த ஜட்ஜெல்லாம் தப்புன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. எந்த நீதிபதி என் பார்வையில் எனக்கு முன்னாடி வந்தபோது எனக்கு நீ குற்றவாளியாக தெரிந்தாய்.